அமரன் படத்தினுடைய சக்சஸ்க்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் மேல ஒரு பயங்கரமான ஃபோக்கஸ் இருக்கு அண்ட் ரசிகர் மத்தியில் பயங்கர வரவேற்பு இருக்கு அவருடைய படத்துக்கு. ஸோ அடுத்தது என்னென்ன படம்லாம் இருக்க போகுது, என்னென்ன படம்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னும் 50 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற மதராசிக்காக ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சுதா கங்கரா டைரக்ஷன்ல பராசக்தி மூவிக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் யார்ப்பா டைரக்ட் பண்ண போறா, என்ன மாதிரி படமா இருக்க போகுதுன்னு எல்லாம் காத்துட்டு இருக்கும்போது நம்முடைய தளபதி விஜய் அவருடைய கோட் படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. அதுல வந்து தளபதி விஜய் இருந்து துப்பாக்கியை வாங்கியிருப்பாரு. துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கொடுத்திருந்தாலும் என் கால் ஷீட்டையும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு கிட்ட நம்மளுடைய சிவகார்த்திகேயன் கொடுத்திருப்பாரு. சிவகார்த்திகேயனுடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறது வெங்கட் பிரபு அவர்கள் தான். ஸோ இந்த படம் வந்து டைம் டிராவல் படமா தான் இருக்க போதான். ஸோ இந்த படம் அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க காமெடியாவும் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காரு. கேட்கும் போதே செம்மையா இருக்கு. ஓகேப்பா, மியூசிக்லாம் யார் பண்ண போறா அப்படின்னு சொன்னா எல்லாரும் கண்ணை மூட்டி என்ன சொல்லுவோம், எப்படியா இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா தானே, வெங்கட் பிரபு தானே அப்படின்னு சொல்லுவோம். பட் அதான் இங்க கிடையாது. இந்த படத்துல இசையமைப்பாளராக வந்து பாத்தீங்கன்னா அனிருத் அவர்கள் வர போறாராம். மோஸ்ட்லி அனிருத் எஸ்கே அப்படின்னாலே படம் சூப்பர் ஹிட், பாட்டு செம்மையா இருக்கும் அப்படின்ற வைப்பு எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் நவம்பர் மாசத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அப்புறம் என்ன, துப்பாக்கியை வாங்கின நேரமும் என்னமோ தெரியல, சிவகார்த்திகேயனுக்கு ஏறுமுகம் தான். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். சியான் விக்ரமுடைய 64வது படத்தை யார் டைரக்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் பயங்கரமான கேள்விகள் போயிட்டு இருக்கு. இடையில வந்து நம்ம வீரதீர சூரன் படம் பார்த்தோம். அந்த படம் சூப்பரான படமா இருந்துச்சு. அடுத்தது விக்ரம் சாரோட ஸ்டைலில் ஒரு படம் வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா மடோன் அஸ்வின் வந்து டைரக்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் ஆல்ரெடி வந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெய்யழகன் படத்தினுடைய டைரக்டர் பிரேம்குமார் தான் டைரக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எந்த மாதிரி படமா இருக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும். இந்த படம் வந்து ஆக்ஷன் படமா இருக்க போது, சும்மா ரத்தம் தெறிக்க இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவ்வளவுதானா, மடோன் அஸ்வின் படம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சாரோட ரசிகர்கள் கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதான் இல்லை. ஸோ பிரேம்குமாரோட படம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக மடோன் அஸ்வினோட டைரக்ஷனில் கண்டிப்பாக பண்ணுவாராம். ஸோ 2 ட்ரீட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஸ்டே டியூன். நான் சொன்னேனேடா. எஸ், சசிகுமார் அவர்களோட நடிப்பில் ரீசெண்ட் டைமில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தோம். இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு பயங்கரமாக ஹிட் ஆச்சு. எக்கச்சக்கமான டாக் இருந்துச்சு. ஏன் இப்போ வரைக்குமே அந்த படத்தை பற்றி நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம ரிப்பீட் மோட்ல போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லிஜமோல் ஜோஸ் கூட வந்து ஃப்ரீடம்ன்ற படம் நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கணுமே, ரிலீஸ் ஆக டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த படம் அன்னைய டேட்டில் ரிலீஸ் ஆகலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சில நிதி சிக்கல் பிரச்சனைன்றதால இந்த படம் ரிலீஸ் ஆகப்படலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூடிய சீக்கிரமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த தேதியை நாங்கள் உடனே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது செம ஹாப்பியாக இருக்குது. சசிகுமார் சார், உங்கள் படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு சார். இது உங்கள் நினைக்கிறேன். சொல்லு, நல்லா சத்தமா சொல்லு, கேட்கிற எல்லாருக்கும் சொல்லு. கண்டிப்பா பணம் வரும். எல்லாம் போய் தியேட்டர்ல பாருங்க நண்பர்களா. வரட்டுமா? இந்த மாதிரி சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும், நம்முடைய சினிபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். பார்த்து பண்ணுங்க, நியூஸ் வந்துகிட்டே இருக்கு.